இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சவாலும் தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசிர்வதிப்பதை பார்ப்பதில் பிரியமும் சந்தோஷமும் கொள்ளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அவரே நம்புங்கள். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் சவால்கள் நிறைய இருக்குது. நடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த சவால்களை நம்ம சந்திக்கின்ற பொழுது வெற்றியை தோல்வியை பார்த்துக்கலாம்டா, நீயா நானான்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்? போட்டி போட்டுருவோங்க. ஜெயிக்கிறது யார்? நம்ம தான். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கோம்ல. உண்மையான விசுவாசி வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா உண்மையாக இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, பிரதர் நீங்கள் வேறு, இன்றைக்கி நாங்கள் உண்மையாக இருந்து தான் எதுவுமே இல்லாமல் இருக்கோம். நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டு சில தவறுகள் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்காதீங்க. இன்றைக்கி உண்மையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவு தான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல நினச்சிட்ருக்கீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய ஆயுள் நாட்களை அதிகப்படுத்துவார். நிறைய பேர் என்ன வேணால் பண்ணிட்டோம், அது பிரச்சனையே இல்லை. தவறான வழியில் போட்டோம், தப்பான விஷயங்கள் பண்ணிட்டோம், நிறைய சம்பாதிட்டோம், பிரச்சனையே இல்லையே, எவ்வளோ நாளைக்கு அதை பண்ண முடியும்? திடீர்னு ஒரு கடத்தில் சரிக்கு விழதானே செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ தப்பிச்சுண்டா சாமி, நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கும் இந்த நிலமை தான் சொல்லி அப்போ யோசிக்கிறதை விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணுற விஷயத்த ஃபோக்கஸோடு பண்ணுங்க. அவ்வளோதான். முழு விசுவாசோடு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கைக்கு எப்போவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நல்ல சிந்தனைகள், நல்ல உடல் வலிமை வேணும் அப்படின்னா எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சவாலும் தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பதில் பிரியமும் சந்தோஷமும் கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாய் மாற்றப் போகின்றார். அவரையே முழுமையாக நம்புங்க. சோர்ந்து போகாதீங்க. உண்மையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் அவர் சித்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதித்து அளவற்ற ஆனந்தத்தை அருள செய்ய போகின்றார். பார்த்தீங்களா? முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமையை நிச்சயமாக மாற்றுவாருங்க. அடுத்தவன் பண்ணுறான், அடுத்தவன் வச்சுருக்கான்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஆணுடைய வார்த்தையை வாசியுங்கள், ஜபத்தை கேளுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நான் சொல்கிற விஷயம். ஒவ்வொருக்கும் ஜெபியுங்கள். வாழ்க்கை ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும்போது என்னடா இது எப்படி தான் இந்த நாளை நம்ம தள்ள போகிறோன்னு தெரியல. ஏன்னா மாத கடைசி ஆன மாதிரி இருக்குது. உனது தான் சேலரி போட்டாங்க பிரதர், ஆனால் 2-3 நாள்லேயே சேலரி எல்லாமே காலி ஆயிடுச்சு. ₹1 இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி குடும்பத்தை நான் ஓட்ட போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் போலமே நம்ம பார்த்துருப்போம்ல. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஓட்டங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குல்ல, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நம்புங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண போகின்றார். பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் ஜெபத்திற்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரதர் என் கடன் பிரச்சனைலாம் குறையணும் பிரதர். ரோஸ்மேரி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடன் சுமையெல்லாம் குறைக்க போகின்றார். கடன் பிரச்சனைலேருந்து விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காக நிச்சயமாக ஜெபிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கால் பண்ணியும் பேசியிருந்தாங்க. ஒரு பிரதர் தான் அவர், ரமேஷ் அவர். அவருடைய தம்பிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரத்தீஷ் அவர் பேர். அவர் உடம்பு சரியில்லை பிரதர், என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு ஃபீவர் விட்டு விட்டு வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க, ஓகே சரியாயிடும்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போது கை கால்லாம் வலிக்குது, நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், ஆனால் எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. அவரால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் பிரதருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரத்தீஷ் அவர் பேர். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு என் அன்பான உறவுகள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிப்பாங்க. சீக்கிரமாக அவர் குணமடைஞ்சிருவார். கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்டு என் அன்பான உறவுகள் உங்களுடைய ஜெபங்களும் கண்டிப்பாக கேட்பாருங்க. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. நான் ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயம் தான். நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்குது அதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே எங்களை அப்படியே பார்த்துக்க போதுக்காக நன்றி சொல்லுங்கள். நம்ம கண்ணை மூடி தூங்குறோங்க, காலையில் கண் விழிப்போமான்னு தெரியாதுல்ல.
ஏன்னா எத்தனை பேர் வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கே நல்லா இருக்கோம் அப்படின்னாலே நீங்கள் தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன் ஏசப்பா கிட்ட. கண்டிப்பாக மாறுங்க வாழ்க்கை, இப்படியே இருக்க போகிறது இல்லை. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை கொடுக்க போகின்றார். நோய் நொடியிலிருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை கொடுக்க போகின்றார். நம்ம வாழ்க்கை இன்றைய நாளில் விடுதலையாக போகின்றது. பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். உங்கள் வாழ்வில் அவர் சித்தம் எப்போதும் நிறைவேறி உங்களை ஆசிர்வதித்து அளவற்ற ஆனந்தத்தினார் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே சரி. நீங்கள் தயவுசெய்து அடுத்தவங்களை பார்க்காதீங்க. குடும்பத்தின் பொருளாதாரம் குறைவாக இருக்குது பிரதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காசு வருதா வரமாட்டுதான்னு தெரிய மாட்டுது, பணம் வர்றதுக்கே யோசிக்குதுன்னு நினைக்கிறேன் பிரதர், எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்த மாட்டுது, நிம்மதி இல்லை, எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க வாழ்க்கையில். ஸோ அதனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ ஆக போகுது தான். ஆனால் இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா இன்னும் வரப்போகிற பிரச்சனை நிறைய இருக்கே. அதனால் சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். உள்ளத்தின் தூய்மை, எண்ணத்தின் தெளிவு இது இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய தயவுள்ள சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி நீர் கிரியை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை, சரீரம், ஆவி, குடும்பம் எல்லாவற்றையும் உம் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எல்லா உபத்திரமும் சோதனைகள் மத்தியிலும் உன்மேல் நம்பிக்கையாக இருக்கும்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நீர் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் மறவாமல் இருப்பதற்காக உதவி செய்வீராக. உம்முடைய தெய்வீக நோக்கத்திற்கு இசைந்து நாங்கள் வாழ்வதால் உம்முடைய சந்தோஷம் எங்களுக்குள் நிறைவேறும்படி செய்வீரப்பா. உம்முடைய வேலையில் சித்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்க எங்களுக்கு பொறுமையை தந்துட வேண்டும் என்று கேட்குறேன் சப்பா. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லாருக்கும் உணர்த்துங்கப்பா. எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும், வேகமாக போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் பொறுமை நிதானம் இருந்துச்சுனாலே போதும் ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எப்பவுமே வேணும்னு சொல்லி கேட்குற ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் குறைகளை சந்திப்பவையாய் மட்டுமல்லாமல் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி செய்வீர் என்று நம்புகிறோம்ப்பா. நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காகவும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி அருளை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் கூடும் என்று நம்புற எசப்பா. கடன் சுமையினால் தவிச்சு கொண்டிருக்கின்ற ரோஸ் மேரி அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்க எசப்பா. கடன் சுமையெல்லாம் அடைச்சோன்னு எசப்பா. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க. ஒவ்வொரு நாளும் கேட்குற விஷயத்தை தான் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்கணும்னு கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.